வணக்கம். முனைவர் ராம் கணேஷ். இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து 202வது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் கபிலர் என்ற புலவரால் பாடப்பட்டது. இந்த கபிலர் இருங்கோவேல் என்ற மன்னனை பார்த்து பாடியதாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. பாடல் எழுந்த சூழல் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, கபிலரினுடைய மிக நெருங்கிய நண்பர் தான் பாரிவள்ளல். நாம் கேள்விப்பட்டிருப்போம். முல்லைக்கொடிக்கு தேர் கொடுத்தவன் என்று கடையெழு வள்ளல்களில் ஒருவனாக பாரிமன்னனை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த பாரிமன்னன் இறந்து போயிட்டாரு. அந்த பாரிமன்னனுக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. அப்போ பாரிவள்ளல் இறந்து போனதுக்கப்புறம் அந்த 2 மகள்களையும் கபிலர் தான் பார்த்துக்கிறார். ஏன்னா பாரியுடைய நெருங்கிய நண்பராக இந்த கபிலர் இருந்த காரணத்தினால பாரியினுடைய அந்த மகள்களுக்கு இப்போ கபிலரை விட்டால் வேற யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல கபிலர் தான் அந்த 2 பொண்ணுகளையும் கூட்டிக்கிட்டு வர்றாரு. அப்படி கூட்டிகிட்டு வந்த கபிலர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இருங்கோவேல் என்ற ஒரு அரசனை பார்க்கிறார். அந்த அரசனை பார்த்து, இந்த 2 பெண்களையும் நீங்களே திருமணம் பண்ணிக்கங்க, என்னுடைய நண்பர் பாரியினுடைய பெண்கள், திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கபிலர். ஆனால் அந்த இருங்கோவேல் அப்படிங்கிற அந்த அந்த அரசன் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டான். அந்த பெண்களை நான் திருமணம் பண்ண முடியாது அப்படின்னு மறுத்துட்டார். அப்போது அந்த மறுத்த சூழலில் கபிலருக்கு கோபம். அதே நேரத்தில் வேண்டான்னு சொல்கிறவங்களை என்ன பண்ண முடியும்? அப்போது கபிலர் ரொம்பவுமே வருத்தப்படுறார். அப்படி வருத்தப்பட்ட நிலையில் அந்த கபிலர் தன்னுடைய உள்ளம் மிக நொந்து போன ஒரு சூழலில் பாடிய பாடல் தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாடல். இது அந்த இருங்கோவேல் என்ற அரசனை பார்த்து பாடியது. இதில் அரசனை புகழ்ந்து பாடின மாதிரியெல்லாம் இல்லை. அந்த அரசனை பற்றி அந்த அரசனை வெறுத்த மாதிரி தான் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. பாடல் பாருங்க. வெற்றி காணத்து வேட்டுவர் ஆட்ட கட்சி காணா கடமா நல்லேறு என்பதாக தொடங்கி மொத்தம் 21 அடிகளில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இப்போது பாடலினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். முன்னதாக ஒரு செய்தி, இந்த இருங்கோவேலுக்கு புலிகடிமால் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இருங்கோவேலினுடைய அந்த மரபில் தான் அந்த ஹொய்சாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிற்காலத்தில் அரசாட்சி பண்ணவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹொய்சாளர்கள் இந்த இருங்கோவேல் மரபில் வந்ததாக ஒரு செய்தியானது சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த இருங்கோவிலினுடைய முன்னோர்கள், அந்த முன்னோர்களும் புலவர்களை சரியாக கண்டுக்காமல் இருந்திருக்காங்க, அதனால் புலவர்களினுடைய சாபத்துக்கு ஆளாகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளையும் நாம் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் பாடலுக்குள்ளே போகலாம். வெற்றி மலர்கள் நிரம்பிய காட்டில், நல்ல வெற்றி பூக்கள் காடுகளில் நிரம்பி இருக்குது. அப்படிப்பட்ட காடுகளில் வேடுவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மானை துரத்துகிறார்கள், ஒரு ஆண் மானை துரத்துகின்றார்கள். அப்போது துரத்தும் போது, அந்த வேடுவர் துரத்தும் போது, அதனால் பயந்து போன அந்த ஆண்மான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடுது. அப்போது மலைச்செருவில் அப்படியே மேலே அப்படியே கிளம்புமா. அப்படிப்பட்ட நறுமணம் கமலக்கூடிய நெடிய மலை பக்கத்தில் புகழ் பொருந்திய சிற்றரையம் பேரரையம் அப்படிங்கிற 2 பகுதிகளாக விளங்கிய பழைய ஊரில் கோடி கோடியாக பொருளை உங்களுக்கு வழங்கிய உயர்நிலை அமைந்த அரையம் அழிந்த வகை கேட்பாயாக அப்படின்னு சொல்லி அந்த புலவர் கபிலர் அந்த இருங்கோவாலை பார்த்து பேசுகிறார். அதாவது என்ன அப்படின்னா, பேரரையம் சிற்றரையம் அப்படின்னு 2 பெரிய நகரங்கள், அங்கே கோடி கோடையாக பொன்னும் பொருளும் இருந்தது. யாருக்கு அப்படின்னா, இருங்கோவேலினுடைய முன்னோர்களுக்கு. அப்படி இருந்த அந்த சிற்றரையம் பேரரையம் அப்படிங்கிற அந்த 2 பகுதிகளும் எப்படி அழிந்து போனது தெரியுமா அப்படின்னு சொல்லி கபிலர் கேட்கிறார். உன்னுடைய தந்தையின் உரிமை செல்வத்தை பெற்ற தலைமாலையை உடைய புலிகடிமால் என்ற பெயரை உடையவனே, அதாவது உன்னுடைய அப்பாவுக்கு பிறகு அரசாட்சிக்கு வந்த அரசனே, உம்மை போல் அறிவுடைய உம்மவன் ஒருவன். அதாவது இவன் அறிவில்லாதவன் அப்படிங்கிறத கொஞ்சம் வஞ்ச புகழ்ச்சியாக சொல்கிறார். உன்ன மாதிரி அறிவுள்ள உம்மவன் ஒருவன், உம்மவன்னா உன்னுடைய முன்னோர்களில் ஒருவன்
புகழ்மிக்க பாவலனாகிய கலாத்தலை என்னும் பெயருடைய புலவரை இகழ்ந்ததன் பயனால் அனைத்தையும் இழந்தான். உன்னுடைய முன்னோன் ஒருவன் கலாத்தலை அப்படிங்கிற பெயருடைய புலவர் ஒருவரை இகழ்ந்து பேசிட்டான். அதனால அவன் எல்லா செல்வத்தையுமே இழந்து போயிட்டான், ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டான். சிறப்பாக செய்யப்பட்ட தேரை உடைய தலைவனே, இவர் எவ்வி என்பானது பழைய குடியில் வந்தவர். இவங்க 2 பேரும் வள்ளல் பாரியினுடைய மகளிர். நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கோ. நீ ஏன் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய் அப்படியெல்லாம் கேட்கிறார். அதற்கப்புறம் அந்த இருங்கோவேல் அப்படிங்கிற அந்த மன்னன் மறுத்த அந்த சூழல்ல, பெருமகனே, உன்னை விட்டு செல்கின்றேன், இனியும் நான் இங்கே இருக்க மாட்டேன், உன்னுடைய வேல் வெல்வதாக, உன்னுடைய வேல் ஜெயிக்கட்டும். மலைப்பகுதியில் அரும்பு ஒன்றும் இல்லாத நிலையில் கரிய அடியை உடைய வேங்கை மரத்தினுடைய பூக்கள் பறவை கிடந்த பாறை புலியின் முதுகை போல தோன்றும். அப்படிப்பட்ட பெரிய மலைநாட்டுக்குரியவனே, நான் செல்கின்றேன், இனியும் நான் இந்த இடத்தில் நிற்கப் போவதில்லை, இந்த இடத்தை விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புலவர் கபிலர் அந்த பாரி மகளிரை அழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் அப்படிங்கிறதாக சொல்கிறார்கள். அப்போது அந்த பாரி மகளிரை அந்த இருங்கோவிலிடத்திலே கபிலர் அழைத்து செல்கின்றார். அந்த 2 பெண்களையும் நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்லும்போது அதற்கு அந்த இருங்கோவேல் என்ற மன்னன் மறுத்து விடுகின்றான். அப்படிப்பட்ட சூழல்ல அந்த புலவர்களை சரியா நடத்தலை, புலவர்கள் சொல்ல கேட்கல, அந்த புலவர்களுக்கு மதிப்பு கொடுக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த இருங்கோவலினுடைய முன்னோர்கள் வாழ்வில் நடந்த ஒரு செய்தி மூலமாக கபிலர் வெளிப்படுத்துகிறார். இப்போது அவருடைய மன துயரம் அங்கே வெளிப்படுவதாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படிப்பட்ட அந்த கபிலர் அந்த இடத்தை விட்டு வந்து விடுகிறார். அந்த வகையில் இந்த பாடல் அந்த இருங்கோவேல் என்ற மன்னனை பற்றி பாடியது தான். ஆனால் அந்த மன்னனுடைய சிறப்புகளெல்லாம் இதில் சொல்லப்படலை. அந்த மன்னனுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்திருக்கிறாங்க, அவங்க நாடுகளை எல்லாம் எப்படி இழந்தாங்க, அதற்கு காரணம் என்ன, புலவர்களை மதிக்காதவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கீழான நிலையை அடைவாங்க, இது மாதிரியான செய்திகளை எல்லாம் சொல்லிட்டு அந்த பாரியினுடைய மகளிர் இருவரையும் அழைத்து கொண்டு கபிலர் வந்து விடுகிறார். அந்த பாடலினுடைய பொருளை சுருக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. புகழ்பெற்ற உன்னுடைய முன்னோர், அவங்களுக்கு சிற்றறை பேரறை அப்படின்னு 2 பழைய ஊர்கள், வெற்றி நிலை பெற்று செல்வத்தால் சிறந்த ஊர்கள் அந்த 2ம். அப்படிப்பட்ட அந்த நகரத்தை உன்னுடைய முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த முன்னோர்களில் ஒருவன் உன்னை மாதிரியே ஒரு அறிவீனனாக இருந்திருக்கிறார். அறிவீனன் அப்படின்னா முட்டாளாக இருந்திருக்கிறான். கலாத்தலை அப்படிங்கிற பெயருள்ள ஒரு புலவரை அவன் இகழ்ந்தான், இழிவாக அந்த புலவரை பேசினான். அதனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அந்த 2 நகரங்களையும் உன்னுடைய முன்னோர்கள் தொலைத்து விட்டார்கள், இல்லாமல் போயிடுச்சு, 2யுமே இழந்துட்டாங்க. புலிகடி மாலே, இருங்கோவேலே, நின் முயற்சியோட உன்னுடைய தந்தை தேடி தந்த பொருளாலும் நிறைந்தவனே, பெருமலை எடுத்து ஊர்களுடைய நாட்டுக்குரியவனே கேள். இந்த 2 பேரும் எவ்வி அப்படிங்கிற அவனுடைய அந்த பழைய குடியில் சேர்ந்தவர்கள். நின்பால் சொன்ன தெரியாத என் ஒரே பொறுப்பாயாக, இல்லையா, நான் உங்கள்கிட்ட தெரியாமல் சொல்லிட்டேன், இவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் சொன்னதை பொறுத்துக்கோ, நான் போயிட்டு வர்றேன், நீ எல்லா இடங்களையும் ஜெயிக்கணும். அதாவது இந்த இடத்துல புலவனுடைய மனத்துயரம் எப்படி வெளிப்பட்டிருக்குன்னு நமக்கு புரியுது. அப்படியே அவர் வெளிப்படையாகவே அந்த இருங்கோவேல் என்ற அந்த மன்னனை சாடுவது நமக்கு தெளிவாக இந்த பாடல் மூலமாக புரிகின்றது. பாருங்க, பாடலை பாருங்க. வெற்றி காணத்து வேட்டுவர் ஆட்ட, கட்சி காணா கடமா நல்ஏறு, கடறுமணி கிளற சிதறு பொன் மிளிர, கடிய கதலும் நெடுவரை படப்பை, வென்றி நிலைய விழுப்புகழ் ஒன்றி இருபால் பெயரிய உருகெழு மூதூர், கோடிபல அடுக்கிய பொருள் நுமக்கு உதவிய நீடுநிலை அறையத்து கேடும் கேள் இனி, நுந்தை தாயம் நிறைவுரை எய்திய ஒளியற் கண்ணி புலிகடிமால், நும்போல் அறிவின் நுமருள் ஒருவன் புகழ்ந்த செய்யுள் கலாத்தலையை இகழ்ந்ததன் பயனே, இயல்தேர் அண்ணல் எவ்வி தொல்குடி படியர் மற்ற இவர் கைவன் பாரி மகளிர் என்ற என் தேற்றா புன்சொல் நோற்றிசின் பெரும, விடுத்தனன் வெளியர் நின் வேலே, அடுக்கத்து அரும்பு அற மலர்ந்த கருங்கால் வேங்கை, மாத்தகட்டு ஒல்விதாய துருகல் இரும்புலி வறுப்புறம் கடுக்கும்
பெருங்கல் வைப்பின் நாடு கிளவோயே என்று பாடிவிட்டு அந்த இடத்தை விட்டு புலவர் சென்று விடுகிறார். இப்போ முழுமையாக பாருங்க. வெற்றி மலர்கள் நிரம்பிய காட்டில் வேடுவர் விரட்டும் போது தனக்கு பாதுகாப்பான இடத்தை காணாத ஆண்மான் மலைச்சரிவில் மேலே கிளம்பும். அப்படிப்பட்ட நாட்டுக்குரியவனே, நறுமணம் கமலக்கூடிய நெடிய மலைப்பக்கத்தில் புகழ் பொருந்திய சிற்றறையும் பேரறையும் என இரு பகுதிகளாக விளங்கிய பழைய ஊரில் கோடி கோடியாக பொருளை உங்களுக்கு வழங்கிய உயர்நிலை அமைந்த அறையம் அழிந்த வகை கேட்பாயாக. உன் தந்தையின் உரிமை செல்வத்தோடு அரசாட்சி செய்யக்கூடிய புலிகடி மாலே, உம்மை போல அறிவுடைய உன் முன்னோர்களில் ஒருவன் கலாத்தலை என்ற புலவனை இகழ்ந்ததால் அனைத்தையும் இழந்தான். அதேபோல் இன்று நீயும் எல்லாவற்றையும் இழப்பாய் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக இந்த இடத்தில் தெரிவிக்கவில்லை. பாரியுடைய மகளிரை ஏற்றுக்கொள் என்று சொன்னேன். அவ்வாறு நான் சொன்ன சொல்லை, தெளிவில்லாத சொல்லை பொறுத்து கொள்வாயாக என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கபிலர் அந்த பாரியினுடைய மகளிர் இருவரையும் அழைத்து சென்றதாக சொல்லுகிறார்கள். புலவர்களுடைய வாயால் இப்படி சாபத்தை வாங்கியவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. பின்னாளில் அந்த இருங்கோவில் வேறொரு அரசனால் தோற்கடிக்கப்பட்டான் என்ற செய்தியும் வரலாற்றில் நமக்கு காண கிடைக்கிது. புலவர்களை எப்பொழுதுமே பகைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள், விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம். நன்றி.